தும்மலை அடக்கலாமா? அப்படி அடக்கினால் என்னதான் சம்பவிக்கும்? தும்மல் என்பது மூக்கிற்குள் செல்லும் தூசு அல்லது வேறு வெளிப்பொருட்களால் ஏற்படும் ஒரு தன்னிச்சையான எதிர்வினை, அவ்வளவுதான். நமது மூக்கில் உள்ள ஒரு மென்மையான ஜவ்வு படலம் நிறமற்ற திரவத்தை சுரக்கிறது. நமது மூக்கின் உள்ளே அளவுக்கு அதிகமாக தூசியோ துகளோ நுழைந்து விட்டால் இந்த ஜவ்வு படலம் தூண்டப்பட்டு அதிக அளவில் நீரை சுரக்கிறது. இதன் தூண்டுதலால் நுரையீரல், தொண்டை, வாய் மற்றும் வயிற்று தசைகள் ஒன்று சேர்ந்து மூச்சு பாதையில் உள்ள காற்றை அழுத்தமாகவும் வேகமாகவும் மூக்கு வழியாக வெளித்தள்ளுகிறது. இதைதான் தும்மல் என்கிறோம். சில பொது இடங்களில் தும்மல் வரும்போது அதை அடக்குவதற்காக மூக்கையும் வாயையும் தங்கள் கைகளால் மூடிக்கொள்வது இயல்பான விஷயம். அவ்வாறு தும்மல் ஏற்படும் போது மூக்கை மூடி தும்மலின் வேகத்தை தடுக்கும் போது அது தொண்டையில் உள்ள மென்மையான திசுக்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி காயங்களை கூட உண்டாக்கலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அதே போல் தும்மலை அடக்கி வைக்க முயற்சிப்பது நல்லதல்ல என்கிறார்கள். வாழ்த்துக்கள்.